அடுத்த ஒரு பிளேஸுக்கு போவோம் வாங்க. இன்னும் ஒரு சூப்பர் இடம் கிடக்கு வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் அடைச்சி வச்சிருக்கா ஒரு வழியே. அப்போ வழி இங்கே இல்லை கிட்டியா, வழி வேற இடம். என்ன வழி இதே போல் தான் சித்தராரில் ஒரு இடம் பார்த்தேன் கிட்டியா. இடம் ஒரு இடம் பார்த்து இவ்வளோ வாடி வந்துட்டுருக்கீங்க. இவ்வளோ 2 பேர் படத்து கிடைக்கும். ஆம்பளையும் பொம்பளையும் இல்லை, 2 ஆம்பளை மட்டும். ஆமாம் குடிச்சிட்டு சிக்கல கிடந்தானு அந்த பாறாடுக்குள்ளே போய். இது என்னது பாத்ரூமா? குகை என்ன இருக்கு? என்ன ரூமு? ஓ அந்த காலத்தில் ஏதோ கட்டி போட்டிருக்கா. இதுக்கு பாத்ரூம் கட்டி இருக்கு. யூரின் பாஸ் பண்ணுது. இல்லை இறங்க இல்லை இறங்குமா? இல்லை இறங்கி அங்கே போகிறோம். டைம் கரெக்டாக 4:36. இப்போ கிளம்புனா தான் 5 மணிக்கு கிளம்பி சேர முடியும். 5 மணிக்கு கஷ்டம் தான் போக முடியும். இப்படி கிளம்புமா கொஞ்சம் கழிட்டா இது வந்து. ஆனால் இதுக்கு ஒரு நேரத்தை வரணும் கேட்டியா. ஒரு நாள் வந்து காலத்து சாப்பிடலாம் வாங்கிட்டு வந்துடுறேன் கேட்டியா. வந்து இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும் கேட்டியா. அதுக்கு ஏற்ற பிளேஸ். மிஸ்ட் அடைஞ்சு ஒன்றுமே தெரியல. இப்போ செல்லு எங்கே பார்த்தாச்சுன்னா செல்லு ஏதோ அழுக்கடைஞ்சிருந்த போல இருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இங்கே மட்டும் தெரியுதுன்னு தெரிய மாட்டேன். இந்த வடிவில் படத்தில் சந்திரகாமணி சொல்ல முடியா, இந்த மலையை தூக்கிங்க நான் தூக்குறேன். அது இந்த மலையா அந்த மலையா? மருத மலை. சரி ஓகே கோய்ஸ், என்ன அப்படியே குருசு மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். இறங்கி மெயின் ரோடு நம்ம பைக்கு நிற்கிற இடத்துல பார்க்கிங் எடுத்து போய் சேரேன்னா எப்படி பார்த்தேன் குறைஞ்சபட்சம் 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷம் ஆகாதா? ஆயிரும். எப்படி 40 நிமிஷம் ஆயிரும். சரி 40 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டே போகும். என்ன கஷ்டமாக இருக்குது. யாருறது தான் கஷ்டம், இறங்குறதும் ஈஸின்னு நினைக்கேன். ஆனால் பேலன்ஸ் இல்லாமல் இறங்கணுன்னா இறங்கும் போதுனா உடம்பு ஃப்ரெண்டில் இருக்குமா, நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நம்ம அது உடம்பு இழுக்குன்னு சொல்லி நம்ம கூட உடனே நினச்சிக்கோம். இதுலேருந்து நேராக போய் அப்படியே கீழே சாடிடலாம். ஒரே அடி கீழே வச்சு வந்துடலாம் தானே. எப்பா இறங்கக்கூடிய வழி போயதான் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரிஸ்க்கு. பாருங்கள் பாதையை பார்த்தாலும் தெரியும். கரடு முரடா கல்லும் கட்டியுமாக கிடக்கிறது. என் கண்ட்ராக்டர் என்னதோ சொல்லி லீவ் போட்டேன் கேட்டியா. அவர் இந்த வீடியோ பார்த்தாரு சரிமா ரெண்டிப்பாரு. நீ எதுக்கு வீடியோ போட்டால் லாஸ்ட்டு காலை மேலே கிடைக்கிற இந்த வீடியோ. சரி பிரச்சனை இல்லை, பார்க்கட்டு அவரும் பார்த்தா நல்லே தானே. 4 சப்ஸ்கிரைப் கிடைக்காது அவருக்கு ஏற்பாடில்ல. காளிமலை வந்து பார்க்காதவங்க பாருங்கள். இது கரெக்டாக சம்மர் டைம், எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஓ சி மற்ற என்ன டைமில் இது பார்த்துக்க. இது சீசன், இது நல்ல ஒரு சீசன் டைம். போட்டுருமா? சீசன் டைம் எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இடம். ஆனால் கப்புள் செட் எல்லாம் வாங்க, ஃபேமிலியோட வாங்க. ஃபுல் சேஃப்டி. ஏன்னா நமக்கு ஃபுல் கேமரா இது வச்சுருக்கு, புரியுதா? எல்லா இடத்துலையுமே நமக்கு கேமரா வச்சுருக்குது. நம்ம எங்கே போகிற மாறோம். ஆனால் வழிபாதையில் மட்டும் இப்போ வந்து நம்ம நடக்கிற இடத்துல கேமரா இருக்குது. அந்த இடத்துல கீழே போனீங்கன்னா அங்கே கேமரா கிடையாது. என்ன தெரியுதா ஒரு உயர், அதெல்லாம் கேமரா கட்டி உங்களுக்கு போட்டுருக்கு. கேமரா அங்கேயே வச்சுட்ருக்கு. பிரச்சனை இல்லை இந்த இடம். சரி ஒன்றும் இல்லை. ஓ அது ஒன்று சொன்னாங்களோ எனக்கு ஏன் தெரியல. அங்கே காப்பி குடிச்சோம் இல்லையா, குடிச்சோன்னு கொமட்டிட்டு கேட்டியா அப்படியே வாய் பற்றிட்டு இருந்துட்டேன். அப்புறம் அதில் வச்சு வந்துட்டு சின்ன காப்பி குடிச்சுன்னு வந்துருக்கேன்னு சொல்லுவேன். குடிச்சு முடிச்ச உடனே கொமட்டி இல்லை. ஒரு நாள் என்ன அப்படி வராது. குடிச்சு முடிச்சுக்கணும் என்ன தெரியல. எனக்கு குடிச்சு முடிச்சதும் கொமட்டிச்சு. அந்த டக்குன்னு அப்படி வாய் முடிச்சுட்டு இருந்துட்டேன். தின்னு ஐயோ அதையும் தின்னு இப்போ தண்ணி குடிச்சேன். அதுவும் ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமா குருசு மாதிரி மேலே இல்லை. ஏய் இப்போ அதை பற்றியா பார்த்து கவனமாக இறங்கணும். அங்கே போயிட்டு வந்துட்டோம் இல்லையா அவங்க சொன்ன டைம்ல. ஆமாம் அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. போயிட்டு வந்துட்டோம் இல்லை.
வழுக்கு தான். நம்ம என்னென்னா ஃப்ரெண்டு காரை ஃபஸ்ட்டு பேக் வைக்கக்கூடாது, பேக் வச்சா ஸ்லிப் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு உப்பு ஊற்றி இது ஃப்ரெண்டு ஸ்பிங்கரை ஊனிட்டு உப்பு ஊற்றி வை, அப்போ ஸ்லிப் ஆகுது. இங்கே இருங்க, இந்த ஃபங்க்ஷன் டைமில் சாப்பாட்டுக்குள்ள வரவுகள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன வழி கரெக்டாக இருக்குது. ட்ரம் வச்சுருப்பாங்க, லெஃப்ட்டில் எடுத்துங்க, ரைட்டில் மாரி இருப்பாங்க. எருமை வளர்க்காது, எருமை வளர்க்க இடம் எல்லாம் முடிஞ்சு. எருமை ஃபுல்லாக அந்த சரம்பல் தர தான், இதில் ஸ்லிப் ஆகாது, வளர்க்காது. கரெக்டாக தான் வரும்போது சொன்னோம்ல, இதெல்லாம் செடி வளரோட அஞ்சலி கெமிக்கல் அடிச்சு விட்ருங்க. அது அங்கே கூட ரொம்ப கேமரா காணல பற்றி, அங்கே தான் நிறைய கேமரா பற்றி. அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் இந்த எண்ட்லேயே இருக்குது, ஆனால் அந்த சென்ட்ரலில் ரொம்ப வைக்கலை. ஆனால் லாஸ்ட் எண்டில் இருக்குது தெரியுமா, அது ஃபோட்டோ எடுக்கும் கேட்டியா அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கு. எல்லோரும் இந்த இப்போ என்ன ஒரு எடுத்துன்னு வச்சுக்கியா திரும்ப எடுக்காது, ஒன்று ஒரு எடுத்துட்டுனா திரும்ப எடுக்காது. அது ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரேஜில் வச்சுட்டோம். ஆமாம், இப்போ ஏதாவது எங்கே ஒரு பிரச்சனை இப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்ப்பாங்க யாரெல்லாம் வந்துருக்காங்க. ஏன்னா அது உனக்கு மற்ற கேமரா நினைக்கும், நினைக்கும். எனக்கு அந்த கேமரா இது வரைக்கும் பார்த்தே கிடையாது, டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. பார்த்தியா, 2 சைடாக இருக்குது, இங்கேயும் இருக்குது அந்த சைடும் இருக்குது, 2 சைடும் கேமரா இருக்குது. இனிமே தான் சூப்பராக ப்ளேஸ் பாருங்கள். அழகாக அந்த சவுக்கு மரம் தோப்புக்குள்ளோடி 2 சைடும் சவுக்கு மரம், நம்ம நடுவு சொல்லி வலிப்பாது. இதை தாண்டி இது இல்லை, இதுக்கு அந்த பக்கம் இது. இப்போ இந்த ஈட்டி என்ன ஏதோ ஒரு பேர் படம் தானே இது. ஒரு கேமரா பார்த்தீங்களா அந்த போஸ்ட்டில் தெரியுதா? என்னங்க கேரளா மாடல் கோயிலே தான். இன்னொரு கேமரா இருக்குதா, இதே போல் நிறைய இடத்துல கேமரா இருக்குது, நமக்கு பிரச்சனைகள் இல்லை. அங்கேயே பார்த்து குண்டுக்குள்ள போய் சாடிச்சு விடாது, சரியான உண்டாகும். இது ஃபுல் வீடியோ போட்டேன்னா 1 மணி நேரம் ஓடும் கட்டியாச்சுட்டு. ஏன்னா இப்போவே நம்ம அதுலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 8 நிமிஷம் ஓடியாச்சு வீடியோ. இன்னும் இறங்கூடி டைம்னா கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடும் கட்டியா. அவ்வளோ லேண்டாக போட்டு யார் பாப்பா, ஃபேஸ் தெரிஞ்சாலே பாப்பா தானே. கூட்டிகிட்டே போயிட்டோம். என்னது மிஸ்டி தானே அங்கே அங்கெல்லாம் நல்ல இதாகிடுச்சு. ரொம்ப இல்லை அந்த அளவு. ஆனால் இப்போ ஒரு மழை துளி போட்டுன்னு வச்சிங்க மொத்தமாக அடைஞ்சிடும், ஒன்றும் தெரியாது. இப்போ நம்மளே அவ்வளோ இதாக இருக்காது. சரி, மழை பெய்யும்போது எனக்கு கீழே இறங்க தானே நீக்கும் சரிங்களா. இதுதான் சவுக்கு மர தோப்புக்குள்ளோடு என்ன பண்ணும். இதில் பார்த்தீங்களா, இதில் 3 கேமரா இருக்குது. இந்த மரத்தில் 2, அந்த மரத்தில் 1, 3 கேமரா இருக்குது. 2 இல்லை, இதில் 1 கேமரா, அது 1. ஏன்னா இதில் அந்த ஸ்டோரேஜ் உள்ள ரூம் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய கேமரா இருக்கா. அடுத்து இன்னொரு கேமரா இருக்குது. இது எதுக்கு இந்த இடத்துல 2 கேமரா வச்சுருக்காங்கன்னா, கீழே இருக்கிறது அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே இந்த ரூம்னு நினைக்கிறேன். இது ஒன்று சொல்லுவாங்களே, அதான் என்ன இருக்குது, கக்கூசா கழிவறை அப்படியா. அப்போ இதுக்கு 2 கேமரா வச்சு விட்ருக்கேன். இல்லை 2 கேமரா வச்சு விட்ருக்கேன். ஓ, அங்கே போகிற ஆளுக்கு பாதுகாப்புக்கு தானே. அங்கே போய் நிற்க போயிரு கேட்டியா. ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டோம் இல்லையா. இது என்ன தெரியுமா, நான் ஒரு கொடைக்கானல் போயிருந்தேன். அப்போ என்னன்னா ஃபுல்லாக நெஸ்டாக இருக்குது, ஒன்றுமே பார்க்க முடியல. இல்லை, நான் போகும்போது நேரம் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. அப்போ தான் இருந்து பக்கத்தில் இருந்து கதவுட்டு இந்த ஏதோ இந்த இடக்கையா பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து அந்த புகை மட்டமாக வந்து பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக பக்கம் வந்தேன்னா வெளியே ஒன்றுமே தெரியாது. அப்படி
இன்னும் பூஜை உண்டு போட்டு இன்னும் பூஜை உண்டு 6 மணிக்கு தொடங்குங்க. இன்னொரு கேமரா இருக்குங்க நைட் எப்படி இந்த மண்டபத்தில். இதுதான் காளிமலை கோவில் பார்த்துருங்க. என்ன ஒருத்தா குடியிருந்த இடம் ம் கொதையாரில் எப்படி இருக்குமா? அங்கே இது ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கு மேலே நிற்கும்போது இது பக்கத்தில் ரோடு, பக்கத்தில் மலை. அப்படி தான் வீடியோவில் பார்த்தேன். நான் போனே கிடையாது கோதையாறு, அப்படி தான் பார்த்தேன். ம் பரவாயில்ல, வேஸ்ட். இது திருவிழா எப்போ தொடங்கானே? திருவிழா எல்லாம் எந்த மாதத்தில் வரும்? 5 மாதம் உண்டு. ஏப்ரல். சரி. நிறைய பேர் வருவாங்களோ? தமிழ்நாடு கேரளா 2 ஆட்கள் வருவாங்களா? ஓகே. அப்படியே எந்த மாதம்? ஏப்ரல் மே. ஓகே. இப்போ செடியெல்லாம் வெட்டி மாற்றுவதானே? அந்த டைமில் செடியெல்லாம் வெட்டி மாற்றிடுவதானே? எல்லாம் வெட்டி மாற்றிடுவதானே? எப்படி பொறும்பேர் எல்லாம் இருக்கான்னு ஒரு பயம் இல்லை பற்றி. தியானம் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்டு ஏற்ற இறக்கத்தில் எங்கே இருக்காது, எங்கே போயிடா அது 2 கிலோ கீழேந்து இறங்கிடும், எங்கே ஏறிடாது ஏறிட்டதோ ஏற்று. ஆமாம் சரிதான் வேண்டாம் வேண்டாம், அது இறக்கத்தில் ஓடிடாது, ஏற்றத்தில் ஏறிடும் ஈஸியாக. சரி, டீ பிடிச்ச கடைக்கு வந்தாச்சு. ஆகா 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம், மேலேயும் போயிட்டோம். ஏற்றும் குருசா அங்கேயும் போயிட்டோம். இதுலேருந்து பக்கம் தானே, இதுலேருந்து ஒரு 40 ஸ்டெப் தான் இருக்கு. அந்த ஏரி அதுக்கு அந்த பக்கம் ஒரு மலை இருக்கு, அங்கே ஆளில் நிற்கு. அதுக்கு அந்த பக்கம் பெரிய மலை இருக்கு இல்லையா கீழே, போக முடியுமா? நான் சென்னையில 13வது சில்லை கட்டுற கிலோட்டு ஒரு வழி கிடக்கு இடம் செய்து அதுலயே எங்க போனா அந்த மலையில போகலாம். அடுத்த மலைக்கு போகலாமா? அது இங்கே இல்லை, 1-2 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு. 2 கிலோமீட்டர் வராது. ஆள் நிற்காது, கரெக்டாக தெரியுது ஆள் நிற்கிறது. பக்கத்துல எல்லாம் அது வேற, இப்போ 2 மலை இருக்கு. இங்க இருந்து பார்க்க அங்க ஆளெல்லாம் ஒரு மலையில இருந்த மாதிரி இருந்து அங்க போக முடியுமா? அங்க போய் இப்படி முடியாது. இப்போ இங்க கீழே போன என்னது இருக்கும்? கூனிச்சி மலை, அது ஒரு மலை, அது நல்ல அழகா இருக்கு. கீழே தான் இருக்கும், இதுக்கு கீழே இல்ல. நான் சொன்னேன் இல்ல, அந்த சில்வை கட்டோட கீழே கூட போகணும். இடது பக்கம் மலையோட சைடுல இடம் கிடந்து அந்த அந்த கருத்தட அங்க மேல ஒரு சின்ன குறிச்சி மேலே போகும், ஒன்று இடது பக்கம் கீழே போகும். கீழே விட்டு போற வழியே போகணும். எவ்வளவு தூரம் அங்க போனா இருக்கும்? 1/2 கிலோமீட்டர் எந்த தூரம் வரும் அங்க போகும். ஆனா மலைக்கு கீழே தான் போகும். சரி வா, அது ஒரு நாள் வரல. போயிட்டு மேலே கேறணும். கீழே இறங்கிட்டு அடுத்த மேலே ஏறணும். இதை போல கீழே போறது சேஃபா இருக்குமா? சரிக்கா, சரிக்கா போயிட்டார். அப்புறம் இங்கிருந்து கிளம்பியாச்சு. அது நான் சொன்னேன் 2 வழி பெரிய, நீ எந்த வழியில போனீங்க? அங்கே தானே குருசு இருந்து இது. அப்போ என்ன மலை? கூனிச்சி மலை. ஓகே ஓகே, இங்கே பாருங்க, இதுலேயும் வண்டி வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜீப் சஃபாரி உங்களுக்கு இதில் வரும். அந்த கோயில் உள்ள ஆட்களுக்கு கரெக்டாக கீழே இருந்து மேலே மலைக்கு கோயிலுக்கு வரக்கு 1.5 கிலோமீட்டரு. 1.5 கிலோமீட்டருக்கு 1000 ரூபா வாடகை. ஆனால் கூட்டிடுவாங்க, உங்களை கூட்டிடுவாங்க, கொண்டு விடுவாங்க. இடம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் யார் இறங்குனா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வயசான ஆட்கள் எல்லாம் இறங்கினா கஷ்டம். ஏறலாம், எங்களுக்கு யாரையும் வரக்கு கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சு. ஆனால் கீழே பார்க்கிங் பண்ணுற இடத்துல கேட்டு அவங்க 20 நிமிஷம் தான் சொன்னாங்க. நான் எங்களுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ டைமு 4:50. 4:50 அங்கேருந்து இறங்க தொடங்கணும். டைம் விட்டணும் இல்லையா? 45 கிளம்பிடுவோன்னு வச்சுக்க, 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் எவ்வளோ வழி கிடக்குது. நீங்களும் வாங்க. ஆனால் வயசான ஆட்களுக்கு ஏறலாம், ஏற முடியாதுன்னு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல. ஆனால் டைம் ஆகும். கொஞ்சம் வயசான ஆட்களுக்கு கொஞ்சம் இருந்ததும் ஏறணும். தண்ணி பாட்டில் கண்டிப்பாக கொண்டு வாங்க. தண்ணி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நாங்கள் சின்ன பசங்க தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி கொண்டு வந்து 2 பேரும் சமாளிச்சிட்டோம். ஆனால் கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் இருக்குண்ணா. 1/4 லிட்டர் போல இருக்குது. உனக்கு பார்த்தோம். ஆமாம் மேலே இருக்குது. அது இன்னைக்குள்ள தண்ணி இல்லை தெரியலையே. கடை வாங்கி குடிக்கிறேன்.
உங்கள் மேலே யாரும் வந்துட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு கடை இருக்குது. உங்களுக்கு டீ குடிக்கலாம், சர்பத்து குடிக்கலாம், தண்ணியெல்லாம் வாங்கி அதுக்குள்ள கடையெல்லாம் இருக்குது மேலே. அவங்க எப்போ கிட்ட கிளம்புவாங்க அந்த அக்கா? 6 மணிக்கு. 6 மணிக்கு. 6 மணினா அங்கே போட்டு கிளம்பிடுவோம் தானே. அதுக்கப்புறம் பூஜை நடக்கும் தானே. பூஜை நடக்கல 6:30 தான் இருக்கும். ஆமாம் தான் பூஜை நடக்கும். பூஜை நடக்கும்போது அப்போ லைட் எல்லாம் போட்டுருவோம். பற்றி நைட் அப்போ லைட் இருக்கும். போட்டிருக்குல்ல பார்க்குறீங்க. இங்கே போடல நம்ம கோயிலில் போட்டாங்க. கோயிலில் போட்டாச்சு தானே. நேரம் பாருங்க என்ன லைட் எல்லாம் போட்டிருக்கு. உங்களுக்கு இங்கே போஸ்ட்டு கரண்ட் எல்லாமே இருக்குங்க மேலே. ஆனால் இனிமேல் கீழே இருந்து ஆட்கள் மேலே விட மாட்டோம் தானே. கீழே வந்துடணும். இனிமேல் மேலே இருக்க ஆட்கள் மட்டும் கீழே இறங்கி போகணும். நடக்கூடிய பாதை பாருங்க கடல் புரண்டாட்டு. இந்த கருங்கல்ல பதிச்சு வச்சிருக்கு. அதான் பெரிய பெரிய கேப்பாட்டு கிடக்கு. சில இடத்துல மண்ணாட்டம் கிடக்கு. அந்த மண்ணில் கால் வைக்கும்போது கால் ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப் ஆகி விலகி போகுது. அதாவது இந்த இடத்துல இறங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கரை தான் கீழே வைக்கணும். கால் ஃபிங்கரை வச்சு தான் உப்பு பாத்தை வைக்கணும். இல்லைன்னா உப்பு பாத்தை ஃபஸ்ட்டு வச்சோன்னா உங்களுக்கு ஸ்லிப்பாக தான் செய்யும். ஏன்னா நம்ம யாருமே காலோட ஸ்டடியை இப்படி வைக்க மாட்டோம். எல்லோரும் இப்படி தான் காலை வைப்பாங்க. அது ஸ்லிப்பாகி தான் உங்களுக்கு போகும். கரெக்ட் தானே. இப்படி இது இந்த திருவிழா டைமு இதுக்கு சமையல் பேர் அதுதானே. அது பார்த்து போயிரும்பா. திருவிழா வந்து இந்த இடத்துல சீட்டு போட்டுருவாங்க. நான் அதுக்குள்ளே வரகு எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நான் அடுப்பு வார்பண்டா கூட்டுற இடம் எல்லாம் நான் உங்களுக்கு பாருங்க. திருவிழா 5 மாதத்தில் வருமா. ஏப்ரல் மாதம் தான் திருவிழா. ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் திருவிழா வரும். அதில் எல்லோரும் சமையல் பேர் எல்லாம் போடுவாங்க. உங்களுக்கு போட்டு இங்கேருந்து சமையல் உங்களுக்கு இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மேலே இருக்குல்ல. இது வரகு சமையலுக்குள்ள வரவுகள் எல்லாம் இங்கே அப்படியே இருக்குது. சவுக்கு மரத்தை பார்த்துல எப்படி நிற்கணும் வளர்ந்து. இது குறவு வரடைய வழியில் என்ன வனத்துலேருந்து பார்த்து சவுக்கு மரம் இல்லை. நம்ம அந்த ஐஃபோனில் வீடியோ எடுத்து 9 இடம் அதில் பார்த்து எனக்கு என்னோட பெருசாக இருக்கிற வண்ணம் சவுக்கு மரம் இல்லை. ஆனால் சவுக்கு மரம் பார்த்துருக்கேன். இவ்வளோ இந்த வண்ணம் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த வண்ணத்தில் நான் இப்போ இன்னும் தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய வண்ணம் இல்லை. அதாவது தடி மாதிரி நிற்குது. மழைக்குனால இதில் தானே விழுவும். ஓ அப்படி. மழை பெஞ்சா கஷ்டம் இல்லை. இறங்கு கஷ்டம். ஆனால் மலைக்கு வந்து இறங்கும்போது டயர்டு தெரியாது. ஆனால் கஷ்டம் அந்த இடத்துல வழுக்கும். ஏன் டயர்டு தெரியாது? இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது உடம்பு குளிந்துட்டே இருக்குமா. டயர்டு தெரியாது. இப்போ அந்த வெயில் இல்லையா. வெயிலில் இந்த ஒரு மாதிரி இந்த மிஸ்ட்டு இறங்கி அப்படி ஒரு மாதிரி மங்கலெல்லாம் இருக்குது. வேறு செல்லை பார்க்கும்போது எப்படி தெரியுது உனக்கு? ஏதாவது தெரியுதா? காற்று 9 மணி ஆன போல இருக்குது தானே. காற்று 9 மணி இப்படி தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே தெரியல. இங்கே எங்களுக்கே தெரியல. கேமராவில் தெரியல. இல்லை செல்லில் இல்லை. செல்லில் தெரியாது. இல்லை எங்கள் கண்ணுக்கே தெரியல கீழே எதுவுமே. அப்படியே மொத்தமாக அடைஞ்சிருக்கு. அப்படி எப்பா இருங்க புத்தர் இறக்குது பாருங்க. இதில் எல்லாம் ஜிபி எப்படி யார் வரும்? எத்தனை ஒரு 5,000 இருப்பாங்களா ஜிப்பில்? ஆமாம் ஆள் ஃப்ரெண்ட்லேயும் கூட அலைய கட்டிய சைடில் தொங்கியெல்லாம் வருவா தெரியுமா. அப்படியே வருவான் வெட்டிருக்கேன். அப்போ தான் அந்த லோடு ஃப்ரெண்டில் பிடிக்கும் தெரியுமா. ஃபுல்லாக லோடு ஆட்கள் யார் பேக்கில் இருந்த வண்டி தூக்கல செய்யும். இது என்ன தலை குத்துற இடாக்கி இறக்கும் இல்லை. சரி ஓகே வீடியோ இதோட என் பண்ணுறேன். பாய். பாய் சொல்டா. யார்கிட்ட சொல்லியா? சத்தமாக சொல்லு.